இன்றைக்கு தொடர்ச்சியாக 2வது அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். அற்புதங்கள், மத தலைவர்களுடன் முரண்பாடான கருத்துக்கள். எங்க அவர் தங்குறாரு, வீடு அப்படின்னு இங்க போடப்பட்டிருக்கிறது யாருடைய வீடு? அவர் ஊழியத்தை என்றைக்கு துவங்கினாரோ அன்றிலிருந்தே தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு அவர்களை விசுவாசத்தை பார்த்து அவங்க விசுவாசத்தின் நிமித்தம் தான் இவனுக்கு சுகம் கொடுக்கிறார். திடீர்னு பார்த்தா இயேசு என்ன பண்றாரு, பிரசங்கத்தை நிறுத்திட்டு திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மேல இருந்த 4 பேருக்கு எப்படி தோன்றி இருக்கும், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வீட்டுல இருக்கிறாரு, வசனத்தை போதிக்கிறாருன்னு சொன்ன உடனே இந்த வேதபாரகர் கூட்டமும் உள்ள வந்து உட்கார்ந்திருக்குது. வியாதிகள் வருவதற்கு 4 முக்கியமான காரணங்கள் உண்டு. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், இயேசு மத்தேயுவை அழைத்தவுடன் அவர் அந்த வேலையை விட்டு இயேசுவின் பின் செல்லுகிறதை பார்க்கலாம். இயேசுவின் குறிக்கோள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தன்னை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, மணவாளன். ஏன் இந்த உருவகத்தை அவர் பயன்படுத்துகிறார்? பழைய உடன்படிக்கையையும் புதிய உடன்படிக்கையும் மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்றதற்கு விளக்குவதற்கு 2 உதாரணத்தை பயன்படுத்துறாரு. என்ன அது? சீஷர்களை டிஃபெண்ட் பண்ணி காப்பாத்தி வருகிற வசனங்கள்ல பேசுறதை நம்ம பார்க்கலாம். சடங்காச்சாரங்களை விட மனிதனுடைய தேவைதான் தேவனுடைய பார்வையில மிக முக்கியம். இந்த ஓய்வு நாளுக்கே நான் தான் தேவன், நானே அவங்க கூட இருக்கும் பொழுது அவங்க இதை செய்யறது ஒண்ணு தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பரிசேயருடைய வாயை அடைத்து விடுகிறதை பார்க்கலாம். தேவகுமாரனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஊழியனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மார்க்கு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். மார்க்கு சுவிசேஷத்துல மொத்தம் 16 அதிகாரங்கள். அதை 3 பெரும் பிரிவுகளாக பிரித்து படித்து கொண்டு வருகிறோம். முதலாவது என்னது? ஆயத்தங்கள், ஆர்வங்கள், ஆபத்துகள். ஆங்கிலத்துல ப்ரிப்பரேஷன், பேஷன், பர்சிக்யூஷன். இதுல ஆயத்தங்களை நம்ம முழுமையா படிச்சிட்டோம். நம்ம 2வது பகுதியை படித்து கொண்டு வருகிறோம். அது என்னது? ஆர்வங்கள். ஆர்வங்கள் அப்படின்னு சொன்னா என்ன நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இயேசு தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க வந்திருக்கிறார். அதற்கு ஆர்வத்தோடு அவர் செயல்படுகிற அந்த காரியங்களை தான் ஆர்வங்கள் என்ற இந்த பகுதியில் நம்ம படிக்கிறோம். அவர் பேஷனட் ஹார்ட்டோடு கூட எல்லா காரியங்களையும் செய்கிறதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு 3வது அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். அதிகாரம் 3. இதற்கான தலைப்பு ஓய்வு நாளின் முரண்பாடுகள் மற்றும் 12 சீஷர்களின் பெயர் பட்டியல். சாப்டர் 3, சாபத் கான்ட்ரவர்சிஸ் அண்ட் நேம்ஸ் ஆஃப் 12 டிசைபிள்ஸ். வாசிக்கலாம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றச்சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இப்ப அடிக்கடி இயேசு ஜெப ஆலயத்துக்கு போகிறார் பாருங்களேன். ஒரு யூத குடிமகனாக அவர் வாழ்ந்தபடியினாலே யூதர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட அனுதினமுமே ஜெப ஆலயத்துல போய் ஜெபிக்கிற வழக்கம் இருக்கிறது. ஓய்வு நாள்ல மட்டும் கிடையாது. அது போல இயேசு அடிக்கடி என்ன பண்றாரு? ஜெப ஆலயத்துக்கு போறாரு. அப்ப அங்க யார் வரா அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது? சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன். இதை வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மனிதனுடைய கை சூம்பினதாக இருக்கிறது. அவருக்கு ஒரு குறைபாடு இருக்கு, ஹேண்டிகேப்ட் அவரு. அதனால அந்த ஹேண்டிகேப்னால ஐயோ நான் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கே ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லி அவர் வீட்டில் இல்லை பாருங்களேன், தன் கால்களை பயன்படுத்தி ஜெப ஆலயத்திற்கு வந்திருக்கிறார். அதனால்தான் இயேசு அவருக்கு சுகம் கொடுக்க முடிஞ்சது இல்லையா? இப்ப பாருங்க, இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவரை குற்றம் சாட்டுவதற்காக அந்த மத போதகர்கள், அந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள் பின்தொடர்ந்ததை பார்க்கலாம். இப்ப ஏன் அவரை நோக்கமா இருந்தாங்களா? அந்த 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு இப்ப கண்டிப்பா அற்புதம் செய்ய போறாரு, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அவரை குற்றம் சாட்டலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு உண்மையாகவே தேவனுடைய வல்லமையை பெற்றவர், அதனால் அவரால் மட்டும்தான் இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்பதை விசுவாசிச்சாங்க. அதனாலதான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இயேசு அற்புதம் செய்வாரு, நம்ம கண்டிப்பா குற்றம் சாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இயேசுவின் மேல வைத்திருக்கிற அன்பினால் அல்ல, அவர் மேல் வைத்திருக்கிற பொறாமையினாலே அப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் இயேசு இந்த மனிதனுடைய தேவையை பார்த்துட்டு அவரால் சும்மா இருக்கவே முடியாது. நம்ம தான் பார்த்தோமே இப்ப ஆர்வங்கள், அந்த பேஷனட் ஹார்ட். இயேசு யாராவது கஷ்டப்பட்டா அவர்களுக்கு உதவி செய்யாமே இருக்க மாட்டாரு, உடனே அவர்கள் மேல் மனதுருகிடுவார்ல. இதை நன்கு அவங்க அறிந்திருந்தாங்க. அதனால இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இயேசுவை குற்றம் சாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து வாசிக்கலாம். 3ஆம் வசனம். அப்பொழுது அவர் சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி,
எழுந்து நடுவே நில் என்று சொல்லி. இப்போ என்ன பண்றாரு, அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க இவர் சுகம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல அந்த சூம்பின கையுடைய மனுஷனை வந்து எழும்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாருங்க, அவர்களை பார்த்து, யாரை பார்த்து? அங்க கூடியிருந்த அந்த மத போதகர்களை பார்த்து, பரிசேய கூட்டத்தை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். இப்ப அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. குற்றம் சாட்டலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. ஓய்வு நாட்கள்ல நன்மை செய்வதா இல்லைன்னா தீமை செய்வதா எது நியாயம்? நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு தான் தெரியுமே, ஓய்வு நாட்கள்ல நன்மை தான் செய்யணும், அதுதான் நியாயம் அப்படின்னு தெரியும். அதனால எதுக்குப்பா வாயை திறக்கணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன பண்றாரு, அவங்க கிட்ட ஒரு திருத்துதல் உபதேசமாக மறுபடியும் மண்டையில நல்லா புரியுற மாதிரி இந்த கொஸ்டினை கேட்கறத பார்க்கலாம். ஓய்வு நாட்கள்ல யாராவது கையை கட் பண்ணி ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரத்தத்தை நிப்பாட்டலாம். எப்படி நம்ம யூஸ்வலா ஒரு கை கட் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு ஈர துணியை எடுத்து டைட்டா கட்டி ரத்தம் வராம தடுப்போம் இல்லையா? அது மாதிரி செய்யலாம். ஆனா அதற்கு மருந்து போடக்கூடாது, ஆயின்மெண்ட்லாம் போட்டக்கூடாது. இதுதான் ஓய்வு நாளின் கட்டுப்பாடா இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப ஆபத்தா இருக்கும்போது கொஞ்சம் லைட்டா ஹெல்ப் பண்ணி அவங்கள காப்பாற்றலாம், அதுக்காக பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதான் அவங்க ஓய்வு நாளுடைய கட்டுப்பாடு. இப்ப தொடர்ந்து வாசிக்கலாம். 5ஆம் வசனம், அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் व्यसनப்பட்டு. ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஓய்வு நாள்ல நன்மை செய்வது தானே கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறித்து ரொம்ப கவலைப்படுறாரு, व्यसनப்படுறாரு. கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து. நான் இதை சொல்லி கொடுத்தேன்ல, இது யாரோ ஒருத்தர் அங்க இருந்தவங்க தான் மார்க்குக்கு சொல்லியிருக்கணும், அப்ப பேதுரு தான் சொல்லியிருப்பாருன்னு சொன்னேன்ல, அது இந்த இடம் தான். சுற்றிலும் இருக்கிறவர்களை பார்த்து என்ன சொல்றாரு, அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. இப்ப என்ன சொல்றாரு, அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, உன் கையை நீட்டு. இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன இயேசுவே, நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும் அல்லவா, நீர் என்ன பண்ணணும், நீ சுகம் பெறுவாயாக அப்படின்னு சொல்லாம அவனையே ஒரு வேலை வாங்குற மாதிரி உன் கையை நீட்டு அப்படின்னு சொல்றாரு. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், புரிஞ்சுக்காம நீங்க பண்றீங்களே, என் நிலைமையே கையை தூக்க முடியாது, கையை நீட்ட முடியாது, சூம்பின கையா இருக்குது, அதுக்காக தானே உங்ககிட்ட அற்புதத்துக்காக வந்திருக்கிறேன், என்னை பார்த்து கையை நீட்டுன்னு சொல்றீங்களே, முதல்ல அற்புதம் செஞ்சிருங்க, அதுக்கு பிறகு நிச்சயமா உங்க வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த மனுஷனை பாருங்களேன், அவன் நீட்டினான், அவன் ஒரு முயற்சி எடுக்கிறான். அப்ப என்ன ஆகுது, அவன் கை மறு கையை போல ஆயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சில அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது அநேக வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம முழுமையா கீழ்ப்படுகிறதே இல்லை. உதாரணமா பாருங்களேன், மோசேயை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து செல்லும்படியாக அனுப்புகிறார். அப்ப அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்குது. அப்ப எல்லாரும் பயந்து போய் எப்படி இதை தாண்டதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில இருக்கிறது என்ன, அதை நீட்டு, அந்த கோலை நீட்டு அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஆண்டவர் அவங்க போய் நின்ன உடனே அதை திறக்கல? ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில இருக்கிறது என்ன, அதை கீழே போடு, அது சர்ப்பமா மாறும் அப்படிங்கிறாரு. உன்னுடைய கோலை வைத்து அந்த கண்மலையில அடி, அப்ப அங்க தண்ணீர் வந்தது. அப்ப கோலை நீட்டின போது செங்கடல் பிளந்தது, கோலை கீழே போட்ட போது சர்ப்பம் வந்தது, கோலை வச்சு அடிச்ச போது தண்ணீர் வந்தது. ஏதோ ஒண்ணு இந்த மோசே செய்ய வேண்டியது இருந்தது, அப்பொழுது ஆண்டவர் அங்க அற்புதம் செய்தார். இன்றைக்கு அநேக வேளையிலே நாம் எந்த முயற்சியுமே நாம் எடுப்பதில்லை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் என்ன பண்ண மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் தாமதமாகிறது. ஆனால் இந்த சூம்பின கையுடைய மனுஷனை பாருங்களேன், அவன் நீட்டுன்னு சொன்ன உடனே எந்த கேள்வியும் கேட்காம உடனே நீட்டினா பாருங்க, அவனுக்கு சுகம் கிடைச்சதுக்கு காரணமே அதுதான் பாருங்க, இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால. தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். இத்தனை வருஷமா ஜெபாலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறான் இந்த சூம்பின கையுடைய மனுஷன். ஒருத்தருக்கு கூட அவன் மேல கரிசனை இல்லை, அக்கறை இல்லை. ஐயோ இந்த பையன் இவ்வளோ வருஷமா இந்த சூம்பின கையுடையமான வரானே,
நம்ம தேவன்ட்ட எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணி இவனுக்கு சுகத்தை வாங்கி தருவோம் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு சுத்தமா வரவே இல்லை. இப்ப இயேசு வந்த பிற்பாடு அவருக்கு ஒரு மனதுருக்கம் அவன் மேல் வந்தது. எப்படியாவது அவனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும், எவ்வளவு ஆர்வமாக என்னை தேடி வந்திருக்கிறானே அப்படின்னு நினைச்சு அவர் பண்றாரு. அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு இல்லாம அவங்க என்ன பண்ணாங்களாம், உடனே எல்லாம் ஒரு கும்பல் கூட்டியாச்சு. என்னது, பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி யாரோட ஆலோசனை பண்றாங்களாம், ஏரோதியரோடே. இந்த ஏரோதியர்கள் யார்? இவர்களும் யூதர்கள் தான். ஆனா இந்த ஏரோதுக்களோடு கூட, அந்த ஏரோது ராஜாவோடு கூட உடந்தையாய் இருந்தவர்கள். ஏரோதுக்கள் எப்பவுமே அவங்க ரொம்ப கன்னிங் பீப்புள், ரொம்ப தந்திரசாலிகள். ரோமர்களுக்கு கீழே இருந்தாலும் ரோமர்களுக்கு ஏற்ற மாதிரியும் நடந்துக்குவாங்க, யூதர்களுக்கு ஏற்ற மாதிரியும் நடந்துக்குவாங்க. ஆனா அவர்களுக்கு இருந்த அந்த பதவி ஆசை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பெரிய ஏரோது மிகவும் மோசமானவன். அவனுக்கு அடுத்து யாருமே அந்த ராஜாவுக்கு வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய குடும்பத்தையே அழித்தவன். இட்ஸ் சேஃபர் டு பி ஹெரட்ஸ் பிக் than ஹெரட்ஸ் சன். ஏரோதின் மகனாய் இருப்பதை காட்டிலும் ஏரோதின் பன்றியாய் இருப்பது நலம் என்று சொல்லி பழமொழியே இருக்குது. அந்த அளவிற்கு கொடுமைக்காரர்கள் தான் இந்த ஏரோதுக்கள். இவர்களோடு கூட இந்த யூதர்கள் சிலர் என்ன பண்ணாங்கன்னா, காக்கா பிடிச்சிக்கிட்டு அப்போதான் சலுகை கிடைக்கும், நல்ல அவங்களுக்கு வசதியான காரியங்கள் கிடைக்கும்ன்றதுக்காக அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களை அதனால யூதர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்போ பரிசேயர்கள் இவங்களை ரொம்ப வெறுப்பாங்க. 2 பேரும் எதிர்கூட்டம் தான். ஆனால் இப்போ இயேசுவை கொலை செய்யறதுக்கு யார்கிட்ட போய் பரிசேயர்கள் பிளான் பண்ணுறாங்க? ஏரோதியரோடே. ஏன்னா இவங்க தானே ராஜா கூட கைகோர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க காதில் போட்டு வச்சிட்டோன்னா இயேசுவை ஈஸியாக கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. அதனால உடனே அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போய் அவர்கள் இந்த பிளானை பண்ணுறதை பார்க்கலாம். இதே சம்பவம் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். அவங்களுக்கு எவ்வளோ கோபம்! என்ன போட்டிருக்கு வேதாகமத்தில்? மூர்க்க வெறி கொண்டு. கோபத்தின் உச்சக்கட்டத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மூர்க்கம். அவ்வளோ கோபம். இயேசு அந்த அற்புதத்தை ஓய்வு நாளில் செஞ்சுட்டாரு அப்படின்றதுக்காக அவங்க போறாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். 7ஆம் வசனம். இயேசு தம்முடைய சீஷர்களோடே அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். நிறைய வேளையில ஆண்டவரை கொலை செய்வதற்காக மற்றவர்கள் வரும்பொழுது அந்த இடத்த விட்டு அவர் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடுவார். அவர் என்ன பண்ண மாட்டார், வீர வசனம்லாம் பேச மாட்டார். நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக என் உயிரை கொடுக்க போகிறேன் என்று சொல்லிலாம் சொல்ல மாட்டார். நான் இரத்த சாட்சியாய் மறிக்க போகிறேன் என்றெல்லாம் சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், பிதாவினுடைய சித்தமான நேரத்துல தான் நான் இந்த ஜனங்களுக்காக என்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்க போகிறேன். ஆகவே இப்பொழுது நான் ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி அவர் அந்த இடத்தை விட்டு ஞானமாய் கடந்து செல்லுகிறதை பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள் என்று சொல்லி மார்க்கு 3ஆம் அதிகாரம் 8லிருந்து 12 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கலாமா? கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இவங்க யாரு? இயேசு இப்ப கலிலேயால நிறைய அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேர் இதை குறித்து கேள்விப்படுறாங்க. அதனால அங்க சுற்றி இருக்கிற எல்லா பட்டணங்களிலிருந்தும் ஜனங்கள் திரளாக அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக வராங்க அப்படின்றத மார்க் இங்க குறிப்பிட்டு சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். மறுபடியும் மார்க் இங்க சொல்றது பாருங்களேன், ஜனங்கள் திரளாயிருந்தார்கள். இயேசுவை பார்க்கணும், இயேசு கிட்ட இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், இவர் என்ன சொல்றான்றதை கேட்கணும் என்று சொல்லி ஆவலோடு கூட ஜனங்கள் திரளாக அவர்கள் வருகிறார்கள். இதனால இயேசு ஒரு ஐடியா பண்றாரு. ஜனங்கள் அவரை நெருக்குறாங்க, அவருக்கு நிற்கவே இடம் இல்லை. அதனால அவர் ஒரு ஸ்டேஜ் போடலான்னு சொல்றாரு. என்ன ஸ்டேஜ் அப்படின்னா, சீஷர்கிட்ட சொல்றாரு, கடல்ல
எனக்கு அந்த படகை ஆயத்தப்படுத்து, அதான் இப்போ எனக்கு ஸ்டேஜ். அங்கேருந்து இந்த ஜனங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அற்புதங்களை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. மார்க் 3:11-12 வாசிக்கும் பொழுது, அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். இப்ப பாருங்க என்ன சூழ்நிலையில இயேசு இருக்கிறார். இயேசு அங்கங்க அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. பிசாசுகள் ஓடுது, வியாதிகள் சுகமாகுது அப்படின்னு ஜனங்கள் கேள்விப்பட்ட உடனே கூட்டம் கூட்டமா எல்லா இடத்துல இருந்து வராங்க. அப்ப என்ன ஆகுது, அங்க அசுத்தாவி பிடிச்ச அந்த மக்கள் திடீர்னு கத்துது. என்ன கத்துது? நீர் தேவனுடைய குமாரன். கரெக்டா சொல்லுது, நீர் தேவனுடைய குமாரன்னு அந்த பிசாசுக்கு தெரியுது. அதனால அது என்ன சொல்லுது, கத்துது. உடனே அங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு, தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். இயேசு தம்முடைய ஊழியங்கள்ல அடிக்கடி இந்த காரியத்தை செய்வார் பாருங்களேன். யாருக்காவது ஒரு அற்புதத்தை செய்வாரு, யார்ட்டையும் சொல்லாத, நீ போய் ஆசாரின்னு காண்பித்து அதற்குரிய காரியங்களை செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாரு. இந்த காரியத்தை யார்கிட்டையும் சொல்லாத. ஆனா இந்த அற்புதத்தை பெற்றவங்களால தான் சும்மா இருக்கவே முடியாது. அவங்க அவ்வளோ பெரிய அற்புதத்தை பெற்றனால ஆண்டவர் எவ்வளோவுக்கு எவ்வளோ சொன்னாரோ அதுக்கு அதிகமாக பிரசித்தம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். நம்ம இந்த இடத்துலையும் சொல்றாரு, பிசாசே வாயெல்லாம் மூடிரு, ஒன்று வாய் திறக்காத என்று சொல்லி தம்மை பிரசித்தம் பண்ணாத படிக்கு. எவ்வளோ ஒரு நல்ல குணம் பாருங்களேன். இதை நாம இயேசு கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு பிரசித்தம் பண்ண வேண்டும் என்று துடிக்கிற இந்த கிறிஸ்தவ உலகத்திலே இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்ன? பிரசித்தம் பண்ணாத படிக்கு கட்டளையிட்டார். பாப்புலர் ஆகணும்னு ஒரு நாளும் யோசிக்கவே கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை சைலண்டா செஞ்சுட்டு பரலோக ராஜ்யத்திற்கு போய் செஞ்சிடணும். சரிங்களா? இப்ப இயேசு ஏன் இந்த இடத்துல பிரசித்தம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு? ஜனங்கள் திரள் திரளா வராங்க. எதற்காக வராங்கன்னு மார்க் எழுதுறாரு, அற்புத அடையாளங்களுக்காக வராங்க. அவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர்றவங்க வெறும் அற்புத அடையாளங்களை பார்த்து வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப நாள் இந்த ராஜ்யத்துக்குள்ள நிக்க முடியாது. உபத்திரவம் வரும்போது சோர்ந்து போய் ஓடிடுவாங்க. ஆகவே இதற்கெல்லாம் மேலானது ஒன்று வரப்போகுது. அது என்ன அப்படின்னா, பாவ மன்னிப்பு. என்னுடைய போதனைகளை கேட்டு அதில் நிலைத்திருக்கணும். இதெல்லாம் சரியா இருந்தாதான் அவங்க என்ன பண்ண முடியும், தேவனுடைய ராஜ்யத்தில் நிலைத்திருக்க முடியும். இப்போ அவங்க ஓடி வந்துடலாம், ஆனால் பாதி வழியிலே போயிடுவாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இதை போய் ப்ராபகேண்டா பண்ணாதீங்க, இதை போய் எல்லாத்துலேயும் சொல்லாதீங்க அப்படின்றத ஆண்டவர் இங்கே சொல்றாரு. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். இப்ப பாருங்க, 2 விதமான கூட்டம் நம்ம பார்க்கிறோம். ஒன்று என்னன்னா, இயேசுடைய அற்புதத்தை பார்த்து அதிகமான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வருகிறத பார்க்கலாம். பாப்புலாரிட்டி ஜாஸ்தி ஆகுது, பிரசித்தம் பண்ணப்படுகிறார். வேணான்னு சொல்ல சொல்ல நிறைய பேர் அவரை தேடி தேடி வராங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மத தலைவர்களால் இயேசுவுக்கு அதிகமான எதிர்ப்புகள் உருவாகிறது. ஏன் ஆண்டவர் இந்த மத தலைவர்களை எதிர்த்தார்? இப்ப நம்ம பார்த்த சம்பவத்திலிருந்தே பார்க்கும் பொழுது, ஓய்வு நாட்கள்ல அந்த சூமின கையை உடையவனை சொஸ்தமாக்கினது அவ்வளோ பெரிய குற்றமா? அவனுக்கு நன்மை செய்ய தானே செஞ்சாரு. ஆனா இவங்க என்ன அப்படின்னா, ஓய்வு நாட்கள்ல நிறைய கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க. இவ்வளோ தூரம் தான் நடந்து போகணும், இந்த காரியத்தை செய்யக்கூடாது, அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி ஜனங்களை கட்டுப்பாடோடு கூட வைத்திருந்தார்கள். அதாவது சொல்லணும்னா, ஜனங்களை பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. இது செய்யலன்னா ஆண்டவர் ஒன்று அடிச்சிருவாரு. இன்னைக்கு கூட நிறைய கூட்டம் அப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஓவர் லிபர்ட்டி கொடுத்துருக்குறாங்க. ஒரு கூட்டம், நீ ஜெபம் பண்ண தேவையில்லை, நீ எப்படி வேணா நடந்துக்கலாம், நீ பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் கண்டுக்க மாட்டாரு, உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்னன்னா, நீ ஜெபம் பண்ணாட்டா உன்னை அடிச்சிருவாரு, இதுக்காகவே முட்டி முட்டி ஜெபம் பண்ணுவாங்க. ஆசீர்வாதத்துக்காக மட்டுமே ஜெபம் பண்ணுவாங்க, வேற எதுக்குமே ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஜெபத்தை உட்காந்து அவங்களே சிந்திச்சு பார்த்தாங்கன்னா, எவ்வளோ நேரம் ஆண்டவரை துதிக்கிறோம், எவ்வளோ நேரம் நம்ம தனிப்பட்ட காரியங்களுக்காக அழுறோன்னு அவங்களுக்கே தெரியும் பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி தான் அங்கேயும் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், ஜனங்கள் சுமக்க முடியாத பாரங்களை அவர்கள் மேலே சுமத்தினார்களாம், ஆனால் அவர்கள் தங்கள் விரல்னால கூட அதை தொடமாட்டாங்களாம். அது மாதிரி தான் இயேசு வந்த நாட்களிலே ஜனங்களுக்கு இருந்த நிலையும். இதை இயேசு என்ன பண்றாரு? பாரம்பரியங்களை உடைக்கிறார். பாரம்பரியங்களை உடைக்கும் பொழுது ஜனங்கள் விழிப்படைகிறார்கள். அப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்க? இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள்ல. இதனால இவ்வளோ நாள் கட்டுக்குள்ள வச்சிருந்த
இந்த ஜனங்களை இவன் எடுத்துட்டு போறானே அப்படின்னு கோபம் இயேசு மேல. அதனாலதான் அவரை கொலை செய்வதற்கு திட்டமிடுறாங்க. அதனாலதான் இயேசுவுக்கு எதிர்ப்பு அதிகமாகுது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பாரம்பரியத்தை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க பாரம்பரிய சபைகள்ல செய்யப்படுகிறத ஏதாவது ஒண்ணு, இது பைபிள்ல இப்படி போடல, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? என்னதான் ஆவிக்குரிய சபையில வந்து உட்கார்ந்து செய்திகளை கேட்டு எல்லா காரியங்களையும் கேட்பது போலதான் இருக்கும். ஆனால் கரெக்டா குழந்தை ஞானஸ்தானம் போய் அங்க கொடுத்துருவாங்க. கரெக்டா திடப்படுத்துதல் போய் அங்க போய் பண்ணிடுவாங்க. திருமண நேரங்கள்ல போய் கரெக்டா பாரம்பரிய சபைகள்ல போய் கரெக்டா செஞ்சிருவாங்க. மரண நேரங்கள்ல கரெக்டா போய் செஞ்சிருவாங்க. இதை குறித்து யாராவது ஏதாவது கேள்விகளை கேட்டா அவங்களுக்கு அந்த பாரம்பரியத்தை டச் பண்ணிட்டா போதும், அவங்க எதிரியா மாறிடுவாங்க. இதே நிலைதான் இயேசு இருந்த நாட்களில் நிகழ்ந்தது. ஆனா இயேசு என்ன பண்றார் தெரியுமா? தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்திலே வரவழைக்கிறார். இப்ப இயேசுடைய மெயின் எண்ணம் என்னன்னா, எப்படினாலும் இதுல கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ண போறாங்க, என்னை பின்பற்றி வர போறாங்க, மற்றவங்க எல்லாம் என்னை கொலை செய்ய போறாங்க அப்படின்றது இயேசு அறிந்திருக்கிறார். இப்ப கொஞ்ச நாள் தான் நான் இருக்கவும் முடியும் இங்க, அப்புறம் நான் பரலோகத்திற்கு போயிருவேன். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு சித்தமானவர்களை அழைத்து அதுல 12 பேரை செலக்ட் பண்ணி அவர்கள் கரத்துல இந்த பொறுப்பை நான் ஒப்படைத்து போய்விட வேண்டும் என்று சொல்லி இயேசு என்ன பண்றாரு, அந்த காரியத்தை செய்யறத பார்க்கலாம். இப்ப அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு இன்டர்வியூலாம் வைக்கல. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தமக்கு சித்தமானவர்களை தெரிந்து கொண்டாராம். இப்ப உதாரணமா யாராவது ஒருத்தரை ஊழியத்துக்கு அழைக்கணும் அப்படின்னு சொன்னா, எந்த காலேஜ்ல படிச்ச, எத்தனை வருஷம் படிச்ச, எம்டு முடிச்சிட்டியா, பிடிஹெச் முடிச்சாச்சா, உனக்கு இது தெரியுமா, கீபோர்டு வாசிக்க தெரியுமா, நீ நல்லா பாட்டு பாடி ஆராதனை நடத்துவியா, நீ ஜனங்களை போய் சந்திக்க உனக்கு தெரியுமா அப்படின்னு திறமைகளின் அடிப்படையிலே இன்றைக்கு ஊழியங்கள் செய்யப்படுகிறது. கொஞ்சம் பாட தாளந்து இருந்ததுன்னா போதும், கொஞ்சம் இசை வாசிக்கிற ஞானம் இருந்தா போதும், அவங்கள கையிலேயே பிடிக்கவே முடியாது. ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருந்தா போதும், அவங்கள இன்னும் நாங்க தான் எல்லாரோட மேல டாப்னு சொல்லுவாங்க. அற்புத அடையாளங்களை செய்கிற வரத்தை கொடுத்திருந்தாருன்னா அதை பிஸ்னஸாவே நடத்திடுவாங்க. ஆனால் இங்கே இயேசு, இவர்கள் மீனவர்கள், பெரும்பாலான சீஷர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், அவர்களுடைய திறமையெல்லாம் பார்க்கல. ஆண்டவர் என்ன பண்றாரு, பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் பிதாவே, எனக்கு நீர் சொல்லும் என்று சொல்லி முழுவதும் ஜெபித்து அவர் சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறத பார்க்கலாம். அடுத்த பகுதி என்ன பார்க்கிறோம்? மார்க் 3ஆம் அதிகாரம் 14-19 வரைக்கும் சீஷர்களை தேர்ந்தெடுத்த நோக்கம் மற்றும் சீஷர்களின் பெயர் பட்டியல் வாசிக்கலாமா? அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும் பிரசித்தம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஏற்கனவே நம் முந்தைய பாடங்களை படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம இந்த அதிகாரத்தை படிக்கிறனால இயேசு சீஷர்களை தேர்ந்தெடுத்த நோக்கத்தை மிக தெளிவாக இந்த பகுதியில பார்க்கலாம். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக தேர்ந்தெடுத்தார்? அவரோடு கூட இருக்க, டு பி வித் ஹிம், பிரசங்கம் பண்ண, டு ப்ரீச், அற்புதங்களை செய்ய, டு பெர்ஃபார்ம் மிரக்கல்ஸ். இதே தான் நம்முடைய நோக்கமாகவும் இருக்கணும். நீங்களும் நானும் இயேசுவுக்கு சீஷர்களாக இன்னைக்கு இருக்கிறோம். நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்? முதலாவது நோக்கம் அவரோடு கூட இருப்பது தான். நம்ம சொல்லக்கூடாது, ஆண்டவரே நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் ஆண்டவரே, எனக்கு அங்கே மீட்டிங் இருக்கு, நாளைக்கு நான் அங்கே காலையில் கிளம்பி போக வேண்டி இருக்குது, சாயந்தரம் அந்த மீட்டிங், இங்கே இந்த கான்சர்ட் இருக்கு ஏசப்பா, நான் அங்கே போய் வர்ஷிப் நடத்தணும் ஆண்டவரே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, பிறகு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. முதல் நோக்கம் என்ன தெரியுமா? இயேசுவோடு கூட நாம் இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக தான் பிரசங்கம் பண்ணுவதற்கு, அடுத்ததாக அற்புத அடையாளங்களை செய்ய. ஆர்டரை சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் ஆண்டவர்கிட்ட உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. எனக்கு டைமே இல்லை, பிஸி ஆண்டவரே, உங்களுக்கு தானே ஊழியம் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. முதல் நோக்கத்தை நாம் முதலாவது செய்ய வேண்டும். இயேசுவின் சீஷருடைய பணி என்ன என்பதை இந்த பகுதியில் தெளிவாக இயேசு விளக்குகிறதை பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர்கள் யார் எனில், சீமோன், இவனுக்கு பேதுரு என்று பெயரிட்டார், செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவனர்கேஸ் என்கிற பெயரிட்டார். இந்த பெயர் பட்டியல் என்பது சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த இணையான நற்செய்தி நூல்களான மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷ புத்தகங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது.
அதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பேதுரு தான் முதலாவது வருவார். இந்த இடத்துலயும் அதே மாதிரி சீமோன், இவனுக்கு பேதுரு என்று பெயரிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி யோவான், அவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு, இந்த பெயர்கள் தான் முன்பாக வருகிறத பார்க்கலாம். இவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த செபதேயுவின் குமார்களாகிய யோவானுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு பெயர் வைக்கிறார். அந்த பெயர் என்னது? பொவனர்கேஸ். பொவனர்கேஸ் என்பது ஒரு அராமிய சொல். நான் சொன்னேன், இதுல நிறைய இந்த மார்க்கு சுவிசேஷத்துல அராமிய சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ரோமர்களுக்கு மார்க்கு எழுதின சுவிசேஷமாக இருந்தாலும் பேதுரு சொல்லிதான் மார்க்கு எழுதினார் என்பதற்கு இதுவே ஒரு அடையாளம். ஏனென்று சொன்னால் பேதுரு மீன் பிடிக்கிறவர், அவருக்கு அராமிய மொழி மட்டும்தான் தெரியும். இந்த சொல்ல முழுசா எழுதணும் அப்படின்றதுக்காக மார்க் என்ன பண்றாரு, பேதுரு சொன்னதையே அந்த வார்த்தையே இங்க பயன்படுத்திட்டு அதற்குரிய அர்த்தத்தை கொடுக்கிறார். இப்போ ஒருவேளை அராமியர்களுக்கு அவர் எழுதியிருந்தார் என்று சொன்னால் பொவனர்கேஸ் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குலாம் புரியும். ஆனா பொவனர்கேஸ் இதனுடைய அர்த்தம் என்னன்னா இடி முழக்கத்தின் மக்கள். நான் யோசித்து பார்த்தேன், யோவான் என்பவர் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, அவர் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த அன்பின் சீஷன். ஆனா இவருக்கு ஏன் இடிமுழக்கத்தின் மக்கள் என்று சொல்லி ஆண்டவர் இவருக்கும் இவருடைய சகோதரருக்கு வச்சார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒருவேளை இவர்கள் இருவரும் பார்ப்பதற்கு அப்படியே திடகாத்திரமாக நல்ல ஒரு தைரியசாலியாக இருந்திருப்பார்கள். அவருடைய குரல் கம்பீரமாக இருந்திருக்கும். நல்ல ஒரு வாட்டசாட்டமான உடம்பை உடையவர்களாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் இயற்கையாகவே தைரியசாலிகளாக எல்லா இடங்களிலும் இருந்திருப்பார்கள். அதற்காக தான் ஆண்டவர் இவர்களுக்கு அப்படிப்பட்ட பெயரை வைத்திருக்க வேண்டும். இதற்கென்று சொல்லி வேதத்திலிருந்தே ஒரு ஆதாரத்தை பார்க்கலாமா? ஏன் இடி முழக்கத்தின் மக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்? லூக்கால நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 53, 54. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இப்ப எருசலேமுக்கு சீஷர்களும் இயேசுவும் போறாங்க. என்ன ஆகுதாங்க? எருசலேம் உள்ள ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. உடனே இந்த யோவானுக்கு யாக்கோபுக்கு கோபம் பயங்கரமா வந்துருது. ஆண்டவரே, இப்ப சொல்லுங்க ஆண்டவரே, எலியா மாதிரி நம்மளும் அக்கினி இறக்கிடலாமா சொல்லுங்க சொல்லி கேட்கறது தான் நம்ம இப்ப வாஸ்தவம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன இப்படி செய்றீங்க, என்ன ஆவி உடையவர்களா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அவங்களுடைய அந்த குணத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. எதையுமே அவர்கள் தைரியத்தோடு, என்ன அடிதடியா பாத்திரம் ஒரு கை எல்லாத்தையும் ஒரு போல்டா எடுக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனாலதான் இயேசு இவர்களுக்கு இடி முழக்கத்தின் மக்கள் என்று சொல்லி வைத்திருப்பார். அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். 18, 19. அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. இப்ப இந்த இடத்துல பாருங்க, நான் கலர் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு. ஏன் அதை நான் கலர் பண்ணி காட்டியிருக்கேன் அப்படின்னா, வேறு இடத்திலே நாம் வாசிக்கிறோம், அல்பேயுவின் குமாரனாகிய லேவி, அல்பேயுவின் குமாரனாகிய மத்தேயு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப மத்தேயுடைய அப்பா யார் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது அல்பேயு. சீஷர்களுடைய பட்டியல்ல இன்னொருத்தருக்கும் அல்பேயுன்னு போட்டிருக்குன்னா அது இந்த யாக்கோபு. இவர் அந்த யோவானின் சகோதரன் யாக்கோபு கிடையாது, இவர் இன்னொரு யாக்கோபு. அப்ப ஒருவேளை இந்த மத்தேயுவும் இந்த யாக்கோவும் சகோதரர்களாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கிறார்கள். சரிங்களா? அடுத்தது பாருங்க, கானானியனாகிய சீமோன். கானான் அப்படின்னா அவங்க ஒருவேளை புறஜாதியிலிருந்து ஒரு சீஷன் எடுத்தார் ஆண்டவர்? கிடையாது. இவர்கள் எல்லாருமே யூதர்கள் தான். இவர் ஏன் கானானியர்கள் நீங்க போட்டிருக்கு அப்படின்னா, கானான் அந்த ஊர் பகுதியிலிருந்து வந்திருக்கிறதுனால கானா ஊரை சேர்ந்தவர். ஆகவே இவருக்கு கானானியனாகிய சீமோன் என்று போடப்பட்டிருக்கிறது. இவர் சில இடங்களிலே செலோத்தே எனப்பட்ட சீமோன், சைமன் த ஜீலட் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். செலோத்தே, ஜீலட் என்பது அந்த நாட்களில் இருந்ததான சுதந்திர போராளிகள், பேட்ரியாட்டிக் பீப்புள். யூதர்கள் இப்பொழுது ரோமர்கள் ஆட்சியின் கீழே இருந்தாங்க. அதனால ஒரு கூட்ட யூதர்கள் எப்பொழுதுமே ரோமர்களை எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், எங்களை ஆளுகிற ராஜா எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த சீமோன், சைமன் த ஜீலட், செலோத்தே எனப்பட்ட சீமோன்.
அடுத்தது பாருங்க, அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து. சொல்லும் பொழுதே டைட்டில போட்டாச்சு, யூதாஸ் காரியோத் என்ன பண்ணாரு, இயேசுவை காட்டி கொடுத்தார் என்று சொல்லி. இந்த 12 சீஷருடைய பட்டியல்ல பெரும்பாலான சீஷர்கள் என்ன செஞ்சாங்க, எங்க ஊழியம் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்கன்ற காரியங்களை வேதாகமத்திலே எழுதப்படவில்லை. அவைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவை பத்தி நிறைய இருக்குது, யோவானை குறித்து இருக்கிறது, அந்திரேயாவை சில இடங்கள்ல இருக்கு, பிலிப்பு, அது மாதிரி யூதாசை குறித்து இருக்குது, யாக்கோபை குறித்து சில காரியங்கள் இருக்கு. பெரும்பாலான சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி எழுதப்படல, அவைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பரலோகத்தின் நகரத்தில் இவர்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளுகிறோம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. எப்படி இவர்கள் இந்த உலகத்திலே செய்த காரியங்கள் சொல்லப்படாமல் மகிமைக்காய் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல இந்த உலகத்திலே நாம் பணி செய்வதை ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இயேசுவினுடைய கணக்கிலே அவர் வைத்திருக்கிறார். ஒரு நாள் அவரை நாம் முகமுகமாய் பார்க்கும் பொழுது கர்த்தர் அதற்கு ஏற்ற பலனை வைத்திருக்கிறார். நாமும் இந்த பரலோகத்தின் மேன்மைக்காக தான் காத்திருக்க வேண்டும். உலகத்துல ஒருவேளை நமக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்காம இருக்கலாம், நம்ம பெரிய பெரிய ஆட்களா இல்லாம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நியமித்த பணியை யாருக்கும் தெரியாம இருந்தாலும், ஒருவேளை குற்றம் சொல்லுகிற கூட்டம் தான் உங்களுக்கு சுத்தி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு நியமித்த பணியை உண்மையும் முத்தமாய் நிறைவேற்றுங்க. ஒரு நாள் மகிமையிலே நீங்கள் சேரும் பொழுது அதற்கான மேன்மையை கர்த்தர் நிச்சயமாக இந்த சீஷர்களுக்கு வைத்திருப்பது போல நமக்கும் வைத்திருப்பார். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே இயேசு குற்றம் சாட்டப்படுகிறதை பார்க்கலாம். மார்க் 3ஆம் அதிகாரம் 20, 21. பின்பு வீட்டுக்கு போனார்கள். எந்த வீட்டுக்கு போனார்கள்? இப்பொழுது இயேசுடைய வீடு எங்கே இருக்கிறது? கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூமிலே அவர் தங்கி இருக்கிறார். ஊழியத்தின் நிமித்தம் நாசரேத்தை விட்டு அவர் கப்பர்நகூமுக்கு வந்துட்டார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இது யாருடைய வீடு என்று சொல்லி பார்த்திருக்கிறோம்? பேதுருடைய வீடு. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே ஜனங்கள் சும்மாவா இருந்தாங்க? அங்கேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பார்க்கிறோம்? அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாத படிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். இப்ப இயேசு இங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு வரல, நீங்க அப்படிலாம் சொல்லல. சாப்பிட கூட டைம் இல்லை, அவர் கதவெல்லாம் அடைச்சி வைக்கல, அவர் வீடு எப்பவும் திறந்துதான் இருக்குது. சாப்பிட கூட டைம் இல்லாத அளவுக்கு நிறைய ஜனங்கள் வந்துடுறாங்க. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். இனத்தார். இப்ப இயேசு கலிலேயால தானே நிறைய நாளா இருக்கிறாரு, நாசரேத்தும் கலிலேயாவில் தானே இருக்குது. இயேசுவும் எல்லாரையும் அறிந்திருந்தார், எல்லாருக்கும் இயேசுவை தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா இவர் அங்கதான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தச்சு வேலையை செய்து கொண்டிருந்தார். நல்ல ஒரு பிஸ்னஸ் ஓடிட்டு இருந்துச்சு. திடீரென்று சொல்லி பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு இப்ப தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி பிரசங்கிக்க தொடங்கிட்டு இப்ப ரோடா சுத்திட்டு இருக்கிறாரு. இப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, ஏன் இவருக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை? நல்ல வேலையை விட்டுட்டு இப்படி ரோடா சுத்திட்டு இருக்கிறாரே, இதனால தானே எல்லாரும் இவரை பகைக்கிறாங்க. இந்த மத போதகர்கள்லாம் பகைச்சிட்டா எருசலேமுக்கு நம்ம எப்படி போறது? தேவாலயத்துக்கு நம்ம வருஷத்துக்கு 2-3 முறை போக வேண்டியது இருக்கிறது. நம்மளும் யூதர்கள் தானே, இவர் ஏன் இந்த ஊழியர்களை எல்லாம் பகைச்சுக்கிறாருன்னே தெரில. எல்லாரும் மாதிரியும் இவர் இருந்துட்டு போக வேண்டியதானே, ஒழுங்கா தொழிலை பார்த்துக்கிட்டு நல்லா இருந்தா எதுவுமே பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கூட்ட இனத்தார் இவர் மேல அன்பு இருக்கிறவங்க சொல்லலாம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லலாம், இவர் இப்படியே விட்டுட்டோன்னா இவர் பெரிய ஆள் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு பொறாமப்படுற சொந்தக்காரங்க பேசலாம். ஸோ எது எப்படியோ என்ன காரணமோ தெரியாது, அவருடைய இனத்தார் இதை கேட்ட போது சாப்பிடாம கொள்ளாம இப்படி அவன் ஊழியத்தை கிழிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சிட்டு போலான்னு வந்தாங்களாம். பிடிச்சிட்டு போலாம், அதாவது வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போலாமான்னு வந்தாங்களாம். மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம்ல, இயேசுதான் சொல்லியிருக்காரு 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, உன் வீட்டார் தான் உனக்கு சத்ருவே என்று சொல்லி. அது போல ஒருவேளை இதுவும் ஏற்பட்டுருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இயேசு கூட பிறந்த சகோதரர்கள் ஒருவர் கூட இயேசு ஊழியம் செய்த போது ஏற்றுக்கொள்ளலையாம். இயேசு மரணம் அடைந்து அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடுதான் இயேசுவை அவருடைய சகோதரர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். விசேஷமாக யாக்கோபு நிருபத்தை எழுதின யாக்கோபு, யூதா நிருபத்தை எழுதின யூதா,
இவர்கள் 2 பேருமே இயேசுவோடு கூட பிறந்த சகோதரர்கள். இவர்கள் இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையாம். அதற்கு பிற்பாடு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் சில விஷயங்களை நாம் யோவான் சுவிசேஷத்திலிருந்து பார்க்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். இப்போ ஒரு ஐடியா சொல்றாங்க அவருடைய பிரதர்ஸ் எல்லாம். என்ன சொல்றாங்க? யாராவது பிரபலமாக விரும்பாம இருப்பாங்களா? இவ்வளோ பவர் உனக்குள்ள இருக்குது, இவ்வளோ திறமை உனக்குள்ள இருக்குது, இந்த கலிலேயாவிலேயே நீ ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிற? யூதேயாவுக்கு போனாதான் நல்லா ஃபேமஸ் ஆக முடியும். இந்தியாவிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தா நீ எங்க உருப்பட போற? அமெரிக்கா போன்ற பிரபலமான நாடுகளுக்கு போ, நல்லா போய் அப்பதான் நீ ஃபேமஸ் ஆகி நல்லா பணக்காரன் ஆக முடியும், நீ பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். ஐடியா கொடுக்குறாங்க. என்ன யோசித்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், நாங்களும் உன் தம்பியா பிறந்துட்டோம், நாங்களாம் உங்க சொந்தக்காரங்களா ஆயிட்டோம், இப்போ நீ கலிலேயாவிலே இருந்தா கொஞ்சம் கம்மியாக தான் எங்களுக்கு பெருமை, அதே நீ யூதேயாவுக்கு போயிட்டேன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையாயிரும். ஓ, என்னுடைய அண்ணன் இப்படிலாம் பயங்கரமாக செய்கிறாரு, இன்னாருடைய தம்பிகள் நாங்கள், இன்னாருடைய உறவினர்கள் நாங்கள்னு பெருமையாக நாங்கள் சொல்லிக்குவோம். எதுக்காக அப்படி சொன்னாங்களாம்? அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். பார்த்தீங்களா? அப்ப இயேசுடைய சகோதரர்கள், அவருடைய இனத்தார் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இயேசுவை எதிர்க்க தான் செஞ்சாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இப்ப ஏன் இங்க குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகர் அப்படின்னா யாரு? எருசலேம் அப்படின்னு சொன்னாலே தேவாலயம் இருக்கிற இடம், முக்கியமான இடம். எருசலேம்ல இருந்து எங்க வராங்க? இப்ப கலிலேயாவுக்கு வராங்க. இவங்க எதுக்கு வராங்க? இவங்க இயேசுவை செக் பண்றதுக்கு வராங்க. செக் பண்ணி அதிகாரப்பூர்வமா போய் அங்க அறிவிக்க போறாங்க. இங்க இவங்க இயேசு பண்றதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு, ஒருவேளை நியாயப்பிரமாணத்துக்கு முரண்பாடா அவர் செஞ்சாருன்னா இந்த கலிலேயா பட்டணமே அது ஒரு செடியூஸ்டு சிட்டி, கெட்டு போன ஒரு பட்டணம் அப்படின்றத டிக்ளேர் பண்ற அளவிற்கு இவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள். ஒருவேளை இவங்க அந்த சனகரிப் சங்கத்திலிருந்து கூட வந்திருக்கலாம். அப்படி அதிகாரம் பெற்றவர்கள் இப்பொழுது இயேசுவை பார்த்து என்ன சொல்றாங்க? இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான். பெயல்செபூல் அப்படின்னா என்னது? பிசாசுகளின் தலைவன். இப்ப பிசாசுடைய ஆவி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லல, பிசாசே நீதான், பெயல்செபூலை கொண்டிருக்கிற பிசாசே உனக்குள்ளதான் இருக்கு. டைரக்டா இயேசுவை குற்றம் சாட்டுறத நம்ம பார்க்கலாம். இந்த பெயல்செபூல் என்று சொல்லும் பொழுது இயேசுவின் நாட்களிலே இது ஒரு கடவுளின் பெயராக இருந்தது. எக்ரோன் மக்களுடைய ஈக்களின் கடவுள் என்று அழைக்கப்படுவதுதான் இந்த பெயல்செபூல், காட் ஆஃப் ஃப்ளைஸ். பிசாசுகளை துரத்துவதற்கு இந்த கடவுளை பயன்படுத்தினார்கள். ஆகவே இப்பொழுது இயேசுவை டைரக்டா இந்த வேத பாரகர் என்ன பண்றாங்க? குற்றம் சாட்டுகிறத பார்க்கலாம். இது ஒரு முறை 2 முறை கிடையாது, நிறைய முறை இயேசுவை குற்றம் சாட்டுவாங்க. உதாரணமா யோவான்ல பாத்தீங்கன்னா, யோவான் 10:20 வாசிங்க. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். இது 1 2 அல்ல, நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு வாசித்து காட்டினேன். நிறைய முறை இயேசுவை இப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. இயேசு என்ன பதில் கொடுக்கிறார்? மார்க் 3ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிக்கலாம். அவர்களை அவர் அழைத்து உவமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. இப்ப இயேசு என்ன பண்ணிட்டாரு? உவமைகளா பேச ஆரம்பிச்சிட்டாரு. சாத்தானை எங்கன்னா சாத்தான் துரத்த முடியுமாடா? எப்படி? அதுக்கே அது துரத்துனா அது எப்படி இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே பிளவு உண்டாக்குனா, விரோதமா எழும்புனா எப்படி அது நிலைன்னு இருக்கும்? ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. உதாரணமா நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவை பார்த்தா பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, பிள்ளைங்களை பார்த்தா அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு யாராவது சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சொந்தக்காரன் பிள்ளைக்கிட்ட விஷத்தை ஏத்துவான், இன்னும் பிரிச்சு விடலாமான்னு பார்ப்பான். பழமொழியே இருக்குல்ல தமிழ்ல,
வீட்டில் சண்டைனா ஊராருக்கு கொண்டாட்டம்னு அது மாதிரி தான். அப்போ என்ன ஆகும்? அந்த குடும்பம் பிரிந்து விடும். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருமனம் இல்லாமல் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் ஒன்றா இருக்காது, அது நிச்சயம் பிரிஞ்சிரும், ஆசீர்வாதமாக இருக்காது அப்படின்னு அர்த்தம் தானே? அதே தான் இங்கே சொல்கிறாரு. சாத்தான் துரத்திக்க முடியுமா? நான் தான் சாத்தான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நானே ஏன் துரத்தணும்? அப்போ என்னையே நான் துரத்திக்கணுமா? ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமா அந்த ராஜ்யமே எழும்புனா அது நிலை நிற்குமா? சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே அப்படின்னு சொல்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 3:27 பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது, கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். இங்க பலவான் அப்படின்னு சொல்லும் பொழுது யார சொல்றாரு? சாத்தான சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? இதுல ஒரு ஆழமான சத்தியம் இதுல இருக்குது. இது வரைக்கும் இந்த உலகம் பிசாசினுடைய கையில இருக்குது, இந்த பலவான் கையில தான் இருக்குது. நான் இந்த உலகத்தை, இந்த பூமியை மனுஷன்ட்ட தான் கொடுத்தேன். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அதை பிசாசுக்கு விற்று போட்டுட்டான். அதனால அது பலவானாகிய பிசாசின் கரத்துல தான் இந்த உலகம் இருக்குது. உலகம் மட்டும் இல்ல, மனுஷனும் அவனுக்குள்ளதான் இருக்கிறான். அப்ப நான் இந்த மனுஷர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் கொண்டு வரணும்னா முதலாவது நான் என்ன பண்ணணும்? பலவான கட்டணும். பலவான் யார்? சாத்தான கட்டணும். சாத்தான் பலவான் தான், ஆனா அதை விட பலவான் நான். அந்த பலவான முதல்ல கட்டி வச்சுட்டு அவன் இப்ப கட்டி வைத்திருக்கிற அவனுடைய உடைமைகளான மனிதர்களை கொள்ளையிட வந்திருக்கிறேன் என்பதை தான் ஆண்டவர் இங்கே விளக்கப்படுத்தி சொல்லுகிறார். தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசிக்கலாம். மார்க் 3:28-29 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். இப்ப இதை வாசிக்கும் பொழுது தேவனால் மன்னிக்கப்பட முடியாத பாவங்கள் என்பது இருக்கிறது என்பதை முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதாவது எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். தேவனால் மன்னிக்க முடியாத பாவங்கள் இருக்கிறது. அது என்ன பாவம் என்பதையும் இங்கே விளக்கி சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாரு? ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செய்வானானால், அப்படின்னா நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை இப்போ நம்ம யோசித்தோம்னா அந்நிய பாஷையை பேசுறதை யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படாது. ஆனால் மற்றதெல்லாம் இது பண்ணாங்கன்னா மன்னிக்கப்படும். அப்படி கிடையாது இது. இப்போ என்ன இயேசுவை சொல்கிறாங்க அவங்க? இயேசு பரிசுத்த ஆவியானவரோடு கூட, அவர் தேவன், அவர் பரிசுத்த ஆவியோடு கூட இந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறார். பிசாசை எப்படி துரத்துறாரு? தேவனுடைய ஆவியினாலே, அவர் தேவனாய் இருக்கிறபடியினாலே பிசாசுகள் ஓடுகிறது. பரிசுத்த ஆவியை கொண்டு செய்கிறார். அவர் பரிசுத்தர். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள், நீ பிசாசு என்று சொல்லி. தேவனையே குற்றம் சாட்டிட்டா உனக்கு மன்னிப்பு கிடையாதுடா அப்படின்றது தான் இங்கே ஆண்டவருடைய காரியம். மனுஷனாய் வந்த இயேசுவை அவர்கள் குற்றம் சாட்டலாம், அவர்கள் அடிக்கலாம், அதற்கு அனுமதி கொடுப்பார், துப்பலாம், என்னவென்னா செய்யலாம். இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் ஜெபிப்பார். ஆனால் தேவன் இவர்களுக்காக அனுப்பப்பட்ட அந்த தேவனுடைய ஆவியை உடைய இயேசுவை, தேவனை அவர்கள் குற்றம் சாட்டுகிறபடியால் உங்களுக்கு மன்னிப்பு எப்படி கிடைக்கும் என்று சொல்லி அந்த மத போதகர்களை அவர் எச்சரிக்கிறார். இதான் இதனுடைய விளக்கம். ஓகேவா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 30 அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார். ஏன் இப்படி சொன்னார் என்ற விளக்கத்தை தான் இந்த வசனம் சொல்லுது. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மார்க் 3:31-35 வரைக்கும் இயேசு தன்னுடைய உண்மையான குடும்பத்தை அறிமுகம் செய்கிறார். வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இப்ப இயேசு பிஸியா இருக்காரு ஊழியத்துல, நிறைய அற்புத அடையாளங்களை செய்யறாரு, போதனையை பண்றாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய தாயார் சகோதரர்லாம் வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. உள்ள அவங்களால வரவே முடியல. சரி, என்ன பண்றாங்க? ஒரு ஆளை கூப்பிட்டு, அம்மாவும் அவங்களுடைய தம்பியும் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க, வா அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னு அனுப்புறாங்க ஆள். அப்ப என்ன பண்றாங்க? அவரை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள்.
இப்ப என்ன சொல்றாங்க? ஆள் அனுப்பினவங்க வந்து இயேசு கிட்ட சொல்றாங்க, அங்க உங்க அம்மாவும் உங்க சகோதரரும் உங்களை தேடுறாங்க. இயேசு என்ன பதில் கொடுக்கிறார்? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி. இந்த இடத்துல தான் நம்ம கவனமாக இயேசுடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். இயேசு, ஐயோ மரியாளம்மா வந்திருக்கிறாங்க, முதல்ல அவங்கள உள்ள வர சொல்லுங்க, அவங்க இல்லாம நான் வந்திருக்கவே முடியாது அப்படின்னு நீங்க சொல்லல பாருங்களேன். இங்க என்ன சொல்றாரு? என் தாயார் யார், என் சகோதரர் யார்? அவங்க மூலமா தான் நான் பிறந்திருக்கலாம், இந்த சகோதரர்கள்லாம் என் கூட பிறந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் குடும்பத்தை இப்ப நான் உங்களுக்கு அறிமுகம் செய்றேன். அதுக்குள்ள வர்றதற்கு உங்களுக்கு வழி சொல்றேன். யார் இந்த குடும்பத்துக்குள்ள வர முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு. தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். இப்ப ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, என்னை பெற்றிருக்கலாம், என் சகோதரர்களாக இருக்கலாம், ஆனால் இப்பொழுது என்னுடைய நோக்கம் எல்லாம் இந்த தேவனுடைய ராஜ்யம்தான். நான் அதை தீவிரமாய் செய்து கொண்டிருக்கிறேன், பேஷனோட செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆகவே இங்க சுற்றி இருக்கிறாங்களே, என்னுடைய போதனைகள் கேட்க ஆவலோடு வந்திருக்கிறாங்களே, சாப்பாடை பார்க்கல, தூக்கத்தை பார்க்கல, என்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கிறீர்களே, இவர்கள்தான் என் தாயும் என் சகோதரர்களும். அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார்கள். அப்பனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இப்போ ஒரு புது குடும்பம் வந்திருக்கு, அந்த புது குடும்பம் தான் எனக்கு உண்மையான குடும்பம். உங்களுக்கு வரணுமா அந்த குடும்பத்துக்குள்ள? அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்ப நீங்க எனக்கு சகோதரரும் சகோதரியும் என் தாயுமா நீங்க மாறிடுவீங்க. இதுதான் மை ட்ரூ ஃபேமிலி, இதுதான் என்னுடைய உண்மையான குடும்பம் என்பதை ஆண்டவர் இங்க தெளிவாய் சொல்லுகிறத பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முழுமையா படிச்சிட்டோம். இதை நீங்க தொடர்ந்து தியானிங்க, வேத வசனங்களோடு கூட ஒப்பிட்டு மறுபடியும் நீங்க தியானிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு 3வது அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். இதற்கான தலைப்பு ஓய்வு நாளின் முரண்பாடுகள் மற்றும் 12 சீஷர்களின் பெயர் பட்டியல். இதை வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மனிதனுடைய கை சூம்பினதாக இருக்கிறது, அதனால அந்த ஹேண்டிகேப்னால ஐயோ நான் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கே ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லி அவர் வீட்டுல இல்ல பாருங்களேன், தன் கால்களை பயன்படுத்தி ஜெப ஆலயத்திற்கு வந்திருக்கிறார். அது இயேசுவின் மேல வைத்திருக்கிற அன்பினால் அல்ல, அவர் மேல் வைத்திருக்கிற பொறாமையினாலே அப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு சுகம் கிடைச்சதுக்கு காரணமே அதுதான் பாருங்க, இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால. இந்த ஏரோதியர்கள் யார்? நான் இந்த ஜனங்களுக்காக என்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அவர் அந்த இடத்தை விட்டு ஞானமாய் கடந்து செல்கிறதை பார்க்கலாம். மறுபடியும் மார்க் இங்க சொல்றது பாருங்களேன், ஜனங்கள் திரளாய் இருந்தார்கள். இதனால இயேசு ஒரு ஐடியா பண்றாரு, ஒரு ஸ்டேஜ் போடலாம்னு சொல்றாரு. என்ன ஸ்டேஜ் அப்படின்னா, எவ்வளவு ஒரு நல்ல குணம் பாருங்களேன், இதை நாம இயேசு கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் சரியா இருந்தாதான் அவங்க என்ன பண்ண முடியும், தேவனுடைய ராஜ்யத்துல நிலைத்திருக்க முடியும். 2 விதமான கூட்டம் நம்ம பார்க்கிறோம். எனக்கு சித்தமானவர்களை அழைத்து அதுல 12 பேரை செலக்ட் பண்ணி அவர்கள் கருத்துல இந்த பொறுப்பை நான் ஒப்படைத்து போய்விட வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை செய்யறதை பார்க்கலாம். அவர்களுடைய திறமையெல்லாம் பார்க்கல. ஆண்டவர் என்ன பண்றாரு, பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். இயேசு சீஷர்களை தேர்ந்தெடுத்த நோக்கத்தை மிக தெளிவாக இந்த பகுதியில் பார்க்கலாம். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இயேசுவுக்கு சீஷர்களாக இருக்கிறோம். நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்? செபதேயுவின் குமாரர்களாகிய யோவானுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு பெயர் வைக்கிறார். ஏன் இடி முழக்கத்தின் மக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்? இந்த மத்தேயுவும் இந்த யாக்கோபும் சகோதரர்களாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கிறார்கள். சரி, செலோத்தே ஜீலட் என்பது அந்த நாட்களில் இருந்ததான சுதந்திர போராளிகள். கர்த்தர் உங்களுக்கு நியமித்த பணியை உண்மையும் முத்தமாய் நிறைவேற்றுங்க. எந்த வீட்டுக்கு போனார்கள்? பெயல்செபூல். அப்படின்னா என்னது? இயேசு என்ன பதில் கொடுக்கிறார்? இப்ப இயேசு என்ன பண்ணிட்டாரு? உவமைகளா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பலவான் அப்படின்னு சொல்லும்போது யார சொல்றாரு? தேவனால் மன்னிக்க முடியாத பாவங்கள் இருக்கிறது. அது என்ன பாவம்? தேவனுடைய ராஜ்யத்தின் குடும்பத்தை இப்ப நான் உங்களுக்கு அறிமுகம் செய்றேன். யார் இந்த குடும்பத்துக்குள்ள வர முடியும் தெரியுமா? இப்பொழுது என்னுடைய நோக்கம் எல்லாம் இந்த தேவனுடைய ராஜ்யம் தான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இப்போ ஒரு புது குடும்பம் வந்திருக்கு, அந்த புது குடும்பம் தான் எனக்கு உண்மையான குடும்பம். உங்களுக்கு வரணுமா அந்த குடும்பத்துக்குள்ள? அப்ப இன்னைக்கு மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முழுமையா படிச்சிட்டோம்.